நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா பணி மறுப்பதும் நியாயம் தானா? நாங்க ஓட்டு போட்டுதானே ஜெயிச்சீங்க. நீங்க சொன்ன வாக்குக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம். உங்களுக்கு இவரால நம்மளுக்கு நம்ம குடும்பம் வாழும், நம்ம முன்னேறுவதை வச்சுதான் நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க ஓட்டு வாங்குற வரையும் பேசிட்டு ஓட்டு வாங்கின பிறகு என்ன குப்பையை தூக்கி ஒரு பேப்பர் நசி போற மாதிரி போலான்னு பாக்குறீங்க. பேச்சுல மட்டும் மேடை பேச்சுல மட்டும் இருக்க கூடாதுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எது செய்யணும்னாலும் சரி ஃபர்ஸ்ட் பெண்களை முன்ன நிறுத்துறாங்க. இன்னைக்கு பெண்கள் தான் ரோட்ல வெயில்ல உட்கார்ந்து போராட்டம் பண்றோம். 1000 ரூபாய் கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்க எங்களுக்கு 23,000 ரூபாய் புடுங்குறீங்களே, இது நியாயமா? நீங்க மட்டும் அண்ணாரி வேலைக்கு கூட்டம் நடத்துறீங்களே, ஒரு மினிஸ்டர் ஒரு எம்எல்ஏ வந்து எங்களை பார்த்தாங்களா? ஏன் பார்த்தா என்ன பயம்? நம்ம செஞ்ச தப்பு வெளியே வந்துட்டு பயம், நீங்க அடிச்ச கொள்ளையை நாங்க கேள்வி கேட்புன்ற பயம். ஜல்லிக்கட்டு போராட்டம் மாரி நீங்க நாங்க இந்த மாநகராட்சியில மல்லுக்கட்டு போராட்டம் நடத்துங்க. நாங்க பிறந்ததுல இருந்து பெண்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் போராடுவோம். ஃபர்ஸ்ட் வாழ்க்கைக்காக போராடணும், அப்புறம் வயிற்றுக்காக போராடணும், இப்போ நம்பிக்கையால போராடுறோம். எங்களுக்கு எங்க வேலை வேணும். எல்லாம் ஒற்றுமையா இருந்தானே சொல்றீங்க. ஆனா நீங்க எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துக்கிறீங்களா? ஓட்டு கேட்க மட்டும் கரெக்டா வரீங்கல்ல, எழுப்பு இல்லாம நடக்கிறீங்க, வேட்டியை தூக்கி காட்டுறீங்க. அம்மா உங்க பிள்ளைங்களா பாருங்கம்மா, உங்க பிள்ளைங்க எல்லாமே செய்வோம். ஆனா பிள்ளைங்க செய்வாங்களோ இல்லையா, ஆனா நீங்க வச்சு செஞ்சுட்டீங்க. எவ்வளவு உங்களால பண்ண முடியுமோ விடியல் அரசு பண்ணிடுச்சு. ஆனா 2026 நிஜமா சொல்ற தூய்மை பணியாளர்கள் மாற்றி அமைப்போம். எங்களை திரும்பி பார்க்காத அரசு எங்களுக்காக எதுக்கு?